வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு பொங்கல் ரெசிபி தான் செய்ய போகிறோங்கிறது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அரிசி இல்லாத அருமையான கோதுமை ரவை பொங்கல், அப்படியே தளன்னு வாயில் போட்டு அப்படியே வலிக்கிட்டு உள்ளே போகிற மாதிரி நல்ல நெய் மணக்கிற அருமையான சுவையான கோதுமை ரவை பொங்கல். நீங்கள் அரிசியில் பொங்கல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பொங்கல் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரவை நான் ஒரு 2 கப்பு ரவை, இந்த கப்பு பக்கத்தில் ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் பாருங்கள், பாசிப்பருப்பு, அதுலேயே 2 கப்பு கோதுமை ரவை, ஒரு 3/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட பாசிப்பருப்பு. இது வந்து ஒரு 300 கிராம் 320 கிராம் இருக்கும் ரவை. அது வந்து ஒரு 150 கிராம் இருக்கும் கிராம் கணக்கில். இது தாராளமாக 4 பேர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப தாராளம். கூடவே மிளகு, சீரகம், ஆஸ் யூஷுவல் பொங்கலுக்கு போடுற மற்ற ஐட்டம்ஸ் தான். இஞ்சி, மிளகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே செஞ்சிடலாம். லேசாக பாசிப்பருப்பை அப்படி லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வாசனை வர அளவுக்கு வறுத்துடலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறமா கழுவிக்கலாம். அப்போ இந்த பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று 6 நாளும் ரொம்ப அப்படி கட்டியாக இறுகிலாம் போகாது. அதுக்காக தான் லேசாக பாசிப்பருப்பை வறுத்துட்டு பொங்கல் செஞ்சு பாருங்கள். ஸோ இது கூடவே நம்ம கோதுமை ரவையும் போட்டு கூட ஒரு தடவை கழுவணுன்னா ஆக்சுவலி ரவையை கழுவ தேவையில்லை, பட் வேணுங்கிறவங்க கழுவிடுங்க. இப்போ இதுக்குள்ள வந்து அதே கப்புலேயே 6 கப்பு தண்ணி ஊற்றுறேன் நான். ஸோ டோட்டலாக ஒரே கப்பே அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. 6 கப் தண்ணி சேர்த்து வச்சிடலாம். நல்ல ஒரு இன்ச் அளவு இஞ்சி துண்டு நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கிங்க. முந்திரி பருப்பு இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் இதுலேயும் போடுங்க. அப்போ ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் பொங்கல் சாப்பிட்றதுக்கு. அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 சிட்டிகை 1/4 ஸ்பூனை விட கம்மியாக பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச இஞ்சியில் பாதியை போட்டுட்டு பாதியை வச்சுக்குங்க. அப்புறம் தாளிப்பில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய செந்தூர் மஞ்சள் தூளில் 1/4 டீஸ்பூன் நல்ல சுத்தமான அருமையான மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் நெய்யும் இதில் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம். இப்போது பொங்கல் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகி வரும் பாருங்கள். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடிடலாம். மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இதுலேயே கொஞ்சம் சீரகம், அதுலேயே நம்ம நறுக்கின இஞ்சியும் கொஞ்சம் சேர்த்து செய்யும்போது பொங்கல் நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து நல்லா ப்ரெஷர் குக்கர் அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய செந்தூர் மசாலாஸில் 20 வெரைட்டியான மசாலாஸ் உங்களுடைய சமையலை சீக்கிரமாகவும் சுவையாகவும் செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்மளுடைய மசாலாஸ் தயாராக இருக்குது. எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலர்ஸோ ஆடட் அடிட்டிவ்ஸோ இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உங்கள் வீடு தேடி வரும். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் போட்டுக்குங்க. இப்போ அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும் குக்கரில். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் நெய். எங்கள் வீட்டு பொங்கலில் நாங்கள் கொஞ்சம் நெய் தாராளமாக தான் சேர்ப்போம். அப்போ தான் நல்லா அப்படியே சாப்பிட்றதுக்கு மணமாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ வேண்டான்னா 2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 3/4 டீஸ்பூன் சீரகம். மிளகை வந்து வீட்டில் இருக்கவங்க தனித்தனியாக பொறுக்கி வைப்பாங்க அப்படின்னா நீங்கள் 1-2 தட்டி போட்டுக்குங்க. ஏன்னா சின்னதுலேருந்தே எங்கள் வீட்டிலலாம் மிளகு பொங்கல்லேருந்து பொறுக்கினாலே கை மேலே பட்டாருன்னு ஒரு அடி விழுவும். அதனால் எங்களுக்கெலாம் அப்படியே சாப்பிட்டு பழகிடுச்சு. பட் இப்போ உள்ள குழந்தைங்க அதெல்லாம் எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், 1-2 இடிக்கல்ல தட்டி சேர்த்துக்குங்க. அப்புறம் மீதி இருக்க இஞ்சி, அதையும் பொடியாக நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் தாராளமாக முந்திரி பருப்பு போடலாம். ஒரு வாய்க்கு ஒரு முந்திரி பருப்பு வந்துச்சுன்னா பொங்கலில் முந்திரி பருப்பு தாராளமாக வர்றதெல்லாம் இட்ஸ் பிளிஸ் அப்படி. அதனால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ முந்திரி பருப்பு சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஸ்டீமெல்லாம் போயாச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்படி கரெக்டாக குக் ஆகிருக்கு. இந்த தண்ணி அளவு வந்து இந்த பொங்கலுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம்
நம்மளுடைய தாளிப்பை அதில் போட்டுடுங்க. மேலாப்பில் போடுறதுக்கு ஒரு 4 முந்திரியும் கொஞ்சம் நெய்யும் அப்படி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அடியிலேருந்து அப்படி கலந்து விட்டுட்டு இப்போ ஃப்ளேமை கடைசியாக ஒரே ஒரு நிமிஷம் சிம்மரில் வைக்கணும். முதல்ல நல்லா கலந்துருவோம். அதுக்கப்புறம் ஃபுல் சிம்மரில் வச்சு அப்படியே மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அது ஒரு தம் மாதிரி இருக்கும். அந்த தம்மில் குக் ஆகும்போது இன்னும் நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி பொங்கல் அப்படி கரண்டியில் ஒட்டாமல் அப்படி தளன்னு தட்டில் விழுகும். அதுக்காக தான் ஒரே ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். மூடி வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மீதி வச்சுருக்க அந்த முந்திரி கொஞ்சோண்டு நெய் பேலன்ஸ் தாளிப்பு கரண்டியில் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மேலாப்பில் ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான கோதுமை ரவை பொங்கல் ரெடி. ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் அரிசி பொங்கலை விட இந்த பொங்கலை எல்லோரும் ரொம்ப விரும்புவாங்க. கூடவே நம்மளுடைய செந்தூர் மசாலா டிஃபன் சாம்பாரில் செஞ்ச டிஃபன் சாம்பார் இதுக்கு செம்ம காம்போ. நான் டிஃபன் சாம்பார் செஞ்சுருக்கேன் ஆல்ரெடி, அது நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதனால் மறுபடியும் நான் அதில் ஆட் பண்ணல. பட் என் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் வைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து சூப்பரான டிஃபன் சாம்பார் நல்ல ஒரு கெட்டி தேங்காய் சட்னி வச்சா இந்த பொங்கல் அடடடடா அப்படி தான் இருக்கும். பொங்கல் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.